மேட்ச் மேட்ச்னா இதுதான்டா மேட்ச்சு. இந்த மேப்புக்கும் யூஎஸ்பிக்கும் வச்சா என்ன ஜெயிக்கும்? யூசிக்கும் வச்சா யூசிஜே ஜெயிக்கும். யூசியோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ரீகாலும் ஆகும். இந்த லாஸ்ட் புல்லட் எப்போவுமே ஹெட்டுக்கு போகாதாம நான் போச்சு காமிக்கிறேன். லாஸ்ட் புல்லட்டு பச்சை ஹெட்டு போலையே, ஃபுல் புல்லட் ஹெட்டு எல்லாம் பார்த்துக்கோங்க. நோ ட்ரிக். அப்படின்றீங்க? டுப்பு கண்ணில் மட்டும்தானே? ஆமாம் ப்ரோ, நான் எனக்கு மனசுக்குள்ள ஒரே குஷி. அதான் அந்த ஆள்லாம் இருக்கு, அதனால தான் ஒருத்தனை வெயிட் பண்ணி வர மாட்டான். நான் போவேன்ல இப்படி சார். அந்த ரிம்னம் வில்லேஜ் கிட்ட ஸ்க்ரீன் வச்சா போதும், மேப் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவாக குச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போனால் போதும். லாஜிக் நான் எல்லாத்தவரை லேட்டாக குச்சனால 3ஆம் நம்பர் வர தண்ணியில் இங்கேயும் எனிமே வரானுங்க. ஐயோ என் பேராஷூட்டா என்னோட 2 பேர் என்ன விட்டு அங்கே போயிட்டீங்க ப்ரோ. எப்பவும் போய் என்னை தனியாக விட்றீங்க ப்ரோ. இனி எனக்கு கை கொடுக்குறது இந்த ஊக்கம் கேட்க மட்டும்தான். கையில் சும்மா பேச்சுக்கு ஒரு கன்று வச்சுட்டு ஓடணும். என்னாச்சு ப்ரோ? ஒரு எறும்பு மாட்டு பையன் ப்ரோ, எவனா எனக்கு டேமேஜ் அடிச்சான் ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, என்ன யாருக்கோ டேமேஜ் உழுதா? இல்லையா? கடையில தாண்டி குதிப்பேன். எப்பா ப்ரோ, இங்கே ஒரு எனிமி ப்ரோ. நான் என்னத்த ப்ரோ ரிவைவ் பண்ணுறது? ஒரு எனிமி இருக்கான்னு பார்க்க. உங்கள் லூட் பாக்ஸ் இருக்கு, சேம் டைம் ஒரு எனிமியும் இருக்கான். இது ப்ரோ எனக்கு கை கொடுக்குற கேரக்டர் ஏறிடுச்சு. ஹெட்டு கீழே இன்னொரு லூட் பாக்ஸ் இருக்கு, டக்குன்னு போய் லூட் அடிக்கலாம். ஐயோ இப்போ டோக்கனுக்கு என்ன பண்ணுறது? இவன்கிட்ட கொடுத்தா ரிவைவ் பண்ணி விடுவான்ல ஆட்டோ பிளேயர். அவனுக்கு இது இந்த லூட் பாக்ஸ் நான் சரியாகவே செக் பண்ணல. இந்த புல்லட் ரொம்ப முக்கியம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஓடி போயிட்டுருக்கேன். இப்படி ஓடி போய் நான் ஒரு 200 டோக்கனை பார்த்துட்டேன் அப்படின்னு ஓடி போய் 200 டோக்கனை பிடிச்சிட்டேன். பிடிச்சதுக்கப்புறம் புயல் வேகத்தில் ஓடினேன். பார்த்தேன் எனிமே அடிக்கும்.
ஓ என்னை அடிக்கவே ஆரம்பிச்சிட்டேன். லேட்டாக வாய்ஸ் கொடுக்குறேன். ஏன்டா வெக்டர் இருக்கேன் அப்படின்னு மறுபடியும் கின்னை மாற்றிட்டு ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் ஸ்பீடாக சே இப்படி அசிங்கப்படுறேன் இல்லாட்டி அப்படின்னு வந்த வேகத்தோட வேகமாக போனேன். அங்கே போய் பார்த்தா வெண்டிங்ஸ்னால் காணலை. இந்தா இருக்கு பார்த்தா ரிவே பண்ண முடியாதுன்ட்டானுங்க. சரி நான் இப்படி போய் ரிவே பண்ணுவோம்லா, சூப்பர் ரிவே பண்ணுவோம்லா அப்படின்னு நார்மல் ரிவே பண்ணி விட்டேன். சூப்பர்லாம் இல்லை, யார் தப்பாக நினச்சி செம்ம இப்போ கொலை பசி எனக்கு. கைஸ் இனிமேல் தான் நம்ம வயிறு ஃபுல்லாக இருக்குது. எங்கே ப்ரோ எனிமி என்னை அடிக்கிற அளவெல்லாம் ஒருத்தனுக்கும் தைரியம் இல்லை. எந்த மேட்ச்சில் ப்ரோ? இப்போ நான் வெண்டிங் மிஷினில் வந்து வாங்க வேண்டிய பொருட்களை வாங்கினேன். என்னது காணலை? ஐயோ ஜோன் வருதே. ஓடுங்க ஜோன் நம்மை தான் துரத்தி கொண்டே வருது. இந்த இடத்துக்கு ஒருத்தனும் வரமாட்டான்னு நினச்சா இன்றைக்கி மேட்சில் இருக்க கால்வாசி பேர் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டானுங்க. எங்கே ப்ரோ? இல்லை ப்ரோ முடியல ப்ரோ. சரி நீங்கள் ஜோனுக்கு போய் எப்படியோ ரிவே பண்ணிடுங்க. ஒரு எனிமி இருக்கான் ப்ரோ. அப்படியே உள்ளே உட்காந்துருங்க உட்காந்து போட் ப்ரோ. அங்கே எனிமி காய்ஸ் பின்னாடி எனிமி. ஐயோ சுற்றி வால் போட்டு சூப்பர் மெடி சுற்றுறேன். ஐயோ சப்பா முடிய போகுது. இப்படி ஒருத்தருக்காக உள்ளே வந்து நிற்க வேண்டியது என்னோட கனவா என்ன அப்படின்னு கொச்சக்குன்னு உடஞ்சிருச்சு க்ளூவால். எனிமி வர்றக்குள்ள யோப்பா யா இப்படி அநியாயமாக செத்துட்டேனே. போச்சு காய்ஸ், ஒருத்தனுக்காக இப்படி என் உயிரை விட்டானே. கரெக்டாக ரிவே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடிச்சிட்டோம் காய்ஸ். ஸோ ஃபைனலி நம்ம ப்ரோ பார்த்திங்கன்னா ரிவே பண்ணி விட்டாரு. ஏங்க என் உயிரை கொடுத்து எல்லாரையும் காப்பாற்றிருக்கேன். ஆனால் இவரோட ஐடி பார்த்திங்கன்னா ரைனி பாய்ஸ். பார்த்திங்கன்னா கீழே ஒரு எனிமி. நான் பேக்கப் கொடுக்க இங்கே இறங்கிட்டேன். இந்த கண்ணை வச்சு எப்படி பேக்கப் கொடுக்கறது? மேலேருந்து எட்டு தூக்குது பச்சக். இதுக்கு பேர் தான் பேக்கப். தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓ செத்துட்டேன். அவன் க்ளூவால் போர்டு சுட்டுருக்கேன். இல்லாத லூட்டு. இந்த லூட்டில் ஒன்றுமே இல்லையே. பாமா எம்டோன்னு இல்லை கைஸ். நான் P90 வச்சுக்கிறேன். லாங் ரேஞ்சுக்கு வேணால் M4 எடுத்துக்குவேன். ஓ தென்றாலே. ப்ரோ உனக்கு ஒரு பொருள் கொடுக்கணும் ப்ரோ. இங்கே வா ப்ரோ. இல்லைன்னு இருக்கு அடேங்கப்பா. இதில் இந்தா ப்ரோ, இதான் ப்ரோ உனக்கு வச்சுக்கோ ப்ரோ. ப்ரோ இங்கே போடுற நீ எடுக்கக்கூடாது. ஐயோ இதை தூக்கி போட்டா நான் என்ன பண்ண போகிறேன்? அடி ப்ரோ. க்ளூவால் எனக்கு தேவையே இல்லாத வேலை. டேய் எவன்டா அது?
என்னோட வெஸ்ட் எல்லாம் காணுமே. இருக்கு ஆனா சதறிடுச்சு. எம்மா என்னதுடா அது மேல? அருமை ப்ரோ. டேமேஜ் வா ப்ரோ. ஆனால் இன்னொருத்தர் இருக்கான். டேமேஜ் வேணா எடுத்துக்கோ ப்ரோ. ஜோனுக்குள்ள ஒருத்தர் இருக்கான். இதா ப்ரோ நான் இப்போ நான் எனிமி இருக்கான்னு நிரூபிக்கிறேன் ப்ரோ. இதா ப்ரோ. ஐயோ அங்கே போகிறான். போறதுக்கு பையன் காரில் போகிறான். கேட்டுச்சோ திருப்புறான். ஜீப்பு ஜீப்பு ஜீப்பு. டே இது வேறு போடுறா டே டக்குன்னு. இவன் 4 மணி நேரம் ஆக்குவான். ப்ரோ வா ப்ரோ, நம்ம தான் ப்ரோ மேட்ச்க்கு. சாவுடா. சூப்பர். டேய் எவன்டாது குறுக்கால எவன்டா பூந்தது? டேய் டேய் சண்டை போட்டு நானும் அவனுண்டா. இவனுங்க யாரா புது ஸ்குவாடாக குறுக்கால வரானுங்க. அவன் நாக்கடிச்சிட்டு பண்ணா. ஒரு ஹெச்பியில் ஓசி கில்லும் போட்டு எண்ணையும் போட்டான்டா. ப்ரோ நீ ஜீப் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடு. இந்த இடத்துல அட்டாக்கிங் வேணாம். ஜோனுக்கு மட்டும் போ ப்ரோ. இதுக்கு மேலே ரிவேலாம் தேவையில்லை. நீ பூயாடி ப்ரோ. ப்ரோ போ ப்ரோ. ப்ரோ ஜோனில் செத்துறாத ப்ரோ. எப்போ ப்ரோ 4 கில் அடிச்ச? ஐயோ ஏறானுங்க. ஐயோ ஓரியன் போடு ப்ரோ. வாய் 28. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு வச்சுக்கோங்க. இதை விட வேறு லெவல் வீடியோ சந்திக்கும் வரை விடை பெறுவது நான் உங்கள் வினித், தமிழன் வினித். வர்த்தாமே ஒன்று காய்ஸ். இல்லை அப்படி என்ன தான் கிடைக்குன்னு கிளைம் பண்ணிட்டு போயிடலாமே. இப்போ நான் கிளைமல் கொடுத்தேன்னா ஆயிடுச்சுல. இன்னும் நாளைக்கு தான் இன்னொரு 28ஆம் நாள் எனக்கு இந்த பண்டல் கிடைக்கும். இந்த லூட் பாக்ஸு சூப்பராக இருக்குது. எவ்வளோ நாள் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாரு ப்ரோ. ப்ரோ இன்னும் சோளம் வந்துரு கட் ஆகிடு. இன்னும் 25 நாள் இருக்கும். 25 நாள்னா இல்லை, 28ல் ஒரு 4 போனால் 24. ஐயோ இன்னும் ஒரு நாள் வித்தியாசத்தில் போயிடும். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கு. இதுலையா ப்ரோ? இது 25 நாள் இருக்கு. இன்னும் 24 நாள் தான். நான் எவ்வளோ எடுக்குன்னு தெரியலையே ப்ரோ. தினமும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஆமாம் ப்ரோ. எப்படியா அந்த பண்டல் நீ எடுத்துரு, எனக்கு தேவை. ஓகே காய்ஸ், பை பாய்.